ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நூல்கோல் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். இது வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நூல்கோல் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது, கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட்டாக ரெட்டிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க நூல்கோலை சேர்த்துக்கோங்க. நூல்கோல் வந்து ரொம்ப நேரம் ஆகும். மினிமம் 50 to 20 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லாவே குக் ஆகும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து தேவையான உப்பு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன். இப்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நூல்கோல் சேர்த்துக்கலாம். நூல்கோல் வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலையா, அவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நூல்கோலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறேன். வதக்கிக்கிட்டேன். நீங்கள் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கார மிளகாத்தூள் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி காரம் சேர்க்காம அது பண்ண போகிறேன். ஸோ இதோட நான் வந்து மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்பப்போ கிளறி விட்டு நான் இது பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கிற போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.